சளி சீசன் ஆரம்பிச்சுட்டு எல்லாம் இருமிட்டு இருக்காங்க. அடுத்தது நண்டு சூப் செய்கிறது இல்லையா? கோழிக்காலை விட்டுட்டு நண்டு காலை பிடிங்க, நண்டு சூப் செய்யுங்க. சளி பிடிச்சதுக்கு ஏன் எல்லாரும் இந்த பாடுபடுறீங்க? சளிக்கு நண்டு ரசம் சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். இந்த நண்டுல ஜிங்க் நிறையா இருக்கு, கால்சியம் நிறையா இருக்கு, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்கு. அதோட இந்த சூப்ல நம்ம சேர்க்கக்கூடிய ஸ்பைசஸ்லாம் வந்து எக்ஸ்பெக்டன்ட், சளியை வெளியேற்றுறதுக்கு உதவி செய்யுது. மிக்ஸி ஜார்ல ஜீரகம், பூண்டு, மிளகு, சின்ன வெங்காயம், இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு குறைன்னு அடித்து எடுத்துக்கணும். இந்த நண்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். காலெல்லாம் தனியாக கட் பண்ணி அம்மி கல்லால் தட்டுன்னு தட்டணும். தட்டி இது எல்லாத்தையும் அந்த பாத்திரத்தை போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கு மேலே மல்லித்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, நண்டு ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு 5 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பராக நண்டு சூப் ரெடி. இது கூட அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். சூடாக அந்த நண்டு சூப்பை குடித்த உடனே மூக்குலேருந்து கண்ணுலேருந்து அப்படியே தண்ணி வந்து உடம்பே வேர்த்து போயிடும். ஹை ஃபீவரில் இருக்கிறவங்களுக்கும் டெம்பரேச்சர் கம்மியாகிடும். இந்த ஸ்பைசஸ்லாம் போடுறதுனால எக்ஸ்பெக்டன்ஸ் அந்த சளியெல்லாம் வெளில கொண்டு வந்துடும். அப்படின்னம்னா சளியெல்லாம் கிளியர் ஆகிடும். இது ஒரு பொம்மை நண்டு அப்படிங்கிறதுனால என்னால் இப்போ நண்டு சூப் செஞ்சு காமிக்க முடியல. நீங்கள் உண்மையான நண்டு வாங்கி நண்டு சூப் செஞ்சு காமிங்க. பழைய பேஷண்ட் ஆட்டுக்காலையும் கோழிக்காலையும் டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. புது பேஷண்ட் நண்டை அட்மிஷன் போட்டு நண்டு சூப் செய்யுங்க. I am waiting. அது ஹிந்தில ஒன்னு சொல்லுவீங்களா? என்னது? வெயிட் அண்ட் வாட்ச். அதேதான், வயித்துல தாண்டா வாட்ச்.